வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெபிலைசரில் காமனாக ஒரு பிரச்சனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் ஆகிடும், டோட்டலாக டெட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த பிசி போர்டுக்கு சுத்தமாக பவர் வராது. இங்கே பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டெட்டாக இருக்குது. ஓகேங்களா? லைட் எதுவுமே எரியாது, பவர் சப்ளை எதுவுமே வராது. ஓகேங்களா? இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரின்னு 2 லைன் இருக்கும். இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதுக்கு வந்து நியூட்ரல் போகாது. ஆக்சுவலாக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் நியூட்ரல் போகாது. மெயின் நியூட்ரல் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஒரு நியூட்ரல்லேருந்து ஒரு லிங்க் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபி போர்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு லோ வோல்டேஜ் தேவை. ஓகேங்களா? 12 வோல்ட்டு இல்லை 24 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜ் தேவை. இன்னொன்று, இந்த இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது என்னங்கிறதையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் நமக்கு கணிச்சு இந்த ரிலே வந்து ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜா அப்படின்னு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணோம். இது வந்து நார்மல் மாடல். இதுவே வந்து ப்ரோக்ராமபிள் டைப்பு இல்லை டிஜிட்டல் மாடலாக இருந்ததுன்னா, அது டிஜிட்டல் எல்லாமே ப்ரோக்ராமபிள் டைப் தான். அது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைமரி லைன் செகண்டரி லைன் வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த ப்ரைமரி லைன் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால் செகண்டரி லைன் வந்து இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் செகண்டரி லைன். 12 வோல்ட்டோ 24 வோல்ட்டோ கொடுக்குற செகண்டரி லைன் இது. ப்ரைமரி லைன் எங்கே எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபேஸ் இன்புட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேஸு. இன்புட் ஃபேஸ் வந்துட்டு எல்லோ ஒயரில் இந்த பாருங்கள் 2 வைண்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் ஒரு வைண்டிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்கா நியூட்ரலில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டும் ஒர்க் ஆனிச்சுன்னா தான் இது வழியாக போயிட்டு அந்த ப்ரைமரி வைண்டிங்லேருந்து செகண்டரி வைண்டிங்க்கு வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் வந்தால் தான் நமக்கு பிசிபி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, நான் செக் பண்ணி பார்த்ததில் செகண்டரி வைண்டிங்கோட ஓம்ஸும் நல்லா இருக்குது. ப்ரைமரி வைண்டிங் கட் ஆகிருந்தது. செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் லீடை ஒரு லைன் வந்து நியூட்ரல் லைன் கட் ஆகிட்டு இருந்தது. நியூட்ரல் லைன் அடிச்சிட்டேன். ரொம்ப டீப்பாக இருந்தது. இன்னொன்று, இது அலுமினியம் தான். நீங்கள் சால்ட்ரிங்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஒயரை முறுக்கிட்டு மடக்கி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நார்மல் தான், இதுவும் அலுமினியம் தான். 2 அலுமினியம் கோரையும் வச்சு இடையில வந்து ஒரு கம்பி போட்டு ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒயரில் டேரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டெபிலைசரை தூக்கி போட வேணால் ரெடி பண்ணிக்க முடியும். ஏன்னா இது அலுமினியம் கோருங்கிறதுனால நீங்கள் லீடு சால்ட்ரிங் பண்ணணும்னு நினச்சி சுரண்டி இது பண்ணிங்கன்னா கட் ஆகிட்டே போயிடும். சுத்தமாக உள்ள ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டுனா நீங்கள் லீடு எடுக்க முடியாது. ஓகேங்களா? இருக்கிற லீடை வச்சே நீங்கள் இது பண்ணணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக எடுத்துருக்கான லீடு. இந்த மாதிரிலாம் கூட வரும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், லீடு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி விட்டுருங்க. ஓகேவா? அலுமினியத்தில் ஜாயின் பண்ண முடியாது, நம்ம சால்ட்ரிங் ஒட்டாது. அதனால் என்னென்னா ஃபுல்லாக நசுக்கி விட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து இது பண்ணிங்கன்னா போதும் நமக்கு. ஓகேங்களா? சால்ட்ரிங் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்காக ஸ்டெபிலைசரை வீணடிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டிங்கனாலே அந்த கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடும். கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இது பண்ணாதீங்க. அலுமினியம் கேபிள் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் இதாக தான் பண்ணணும். இது மெயின் காப்பருங்கிறதுனால ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணுறேன். ஆனால் ஆன் பண்ணாலும் பவர் சப்ளை வரல. ஓகேங்களா? என்னான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ்லாம் வருதான்னு பார்க்கணும். ஓகே, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஏசி வோல்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வோல்டேஜ் 230 வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 230 வோல்ட் வந்துருச்சு. ஆனாலும் நமக்கு இதாகல. ஏன்னா ஃபஸ்ட்டு வைண்டிங் நல்லா இருக்கா, உள்ளே பேர்ன் கூட ஆகலாம். ஓகேங்களா? இந்த ஒரு லீடு பாருங்கள் கனெக்ட் ஆகல பாருங்கள், அப்பயும் கட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லீடு ஓம்ஸ் கரெக்டுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஓம்ஸ் இல்லைனாலும் வேஸ்ட்டு தான் ரெடி பண்ணி எல்லாமே. இல்லை, கண்டினியூட்டியே இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா.
ஓகே, மெக்கில் தான் காட்டுது. பாருங்கள், ஆக்சுவலாக உள்ளே வைண்டிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மெக் ஓம்ஸ் தான் காட்டுது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, பாருங்கள் மீட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மெக் ஓம்ஸ் தான் காட்டுது. ட்ரான்ஸ்ஃபார்மர் லீட் அவுட்டு, இது ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா, இதை நீங்கள் 12012ன்னு சொல்லுவாங்க, இல்லை 012 அந்த மாதிரி கூட வெளியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கூட ரெடி பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இன்டர்னல் இதில் இருக்க அந்த லோ சைடு வோல்டேஜ் வந்து அவுட்டு. ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி எடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கூட செக் பண்ணலாம், ரெடி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் என்ன இன்டர்னலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நமக்கு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ எக்ஸ்டர்னலாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம். ஓகேங்களா, இதை டம்மி பண்ணிவிடுங்க. இதில் இருந்த அந்த எக்ஸ்டர்னல் அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபார்மரை டம்மி பண்ணிட்டேன். இப்போ ஏசி பாருங்கள், வோல்டேஜ் 230 வோல்ட் இது இன்புட்டு, இது 12 வோல்ட் எடுத்துருக்கேன் அவுட்புட்டு. ஓகேங்களா, இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவுட்புட்லாம் வருது. ஓகேவா, அவுட்புட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. இல்லை சரி, கான்டாக்ட் என்ன பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சா? அவுட்புட் வந்துருச்சு, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சிங்கிள் பூஸ்டருங்கனால இந்த குட்டி ட்ரான்ஸ்ஃபார்மரே போதும். இதே டபுள் பூஸ்டராக இருந்ததுன்னா பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்கள் போட்டாகணும். ஓகேங்களா, இது வந்து 500 மில்லியம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், இதுவே பத்தாது. ஆக்சுவலாக 1 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கன்னா தான் பக்காவாக இருக்கும். என்கிட்ட 500 மில்லியம்ஸ் இருக்குது, இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகேண்ணா, இந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி இதை ரெடி பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூண்ணா. இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பாருங்கள், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மறுபடியும் வைண்டிங்லாம் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, அதெல்லாம் இது பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மரும் ஒட்டியாச்சு அடியில். ஓகேங்களா, க்ளூ போட்டு ஃபுல்லாக பக்காவாக ஒட்டியாச்சு. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணி இப்போ லோடு கொடுத்துருக்கேன், கம்ப்ரஸர் லோடு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பவர் சப்ளை ஆன் ஆகிடுச்சு. இப்போ லோடு கொடுக்குறேன், கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. 4.7 ஆம்ஸ் போதா? ஓகேங்களா, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது இல்லை, இது ரெடி பண்ண முடியாதுன்னா தூக்கி போடுற மாதிரி தான் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேண்ணா, தேங்க்யூ.